ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்டரை யூஸ் பண்ணி சிம்பிளான முறையில் ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். மெயின் கிளாத் தேவைப்படும், அதுக்கப்புறமா பார்டர் கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும். பார்டர் இல்லை அப்படின்னா நம்ம டிசைனர் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதுக்கான அளவுகளை லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணணும். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட முழு உயரம் 15 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 38 சைஸுக்கான கழுத்து அகலம் மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போட் நெக் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். 38 சைஸுக்கு போட் நெக்கோட கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஷோல்டரோட கட்டிங் அளவு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஆம்கோல் கட்டிங் அளவு 5.25 எடுத்துக்கலாம். மார்பு அளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு. தையலுக்காக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பின்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் அவங்கவுங்க போடக்கூடிய ஹைட்டை பொறுத்து தான் இருக்குது. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்கேலை வச்சு அழகாக நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ மேல் ரவுண்டுக்கு அதோட ஹைட்டு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். 3.5 இன்ச் அளவு கரெக்டாக இருக்கும். 4 இன்ச் வச்சோம்னா ரொம்ப கழுத்து இறங்கி வந்துடும். எல்லா சைஸ் போட் நெக்குக்குமே பின் கழுத்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் ஹைட்டில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கார்னர் பகுதியில் பாருங்கள், கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக பாருங்கள், ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம கொடுத்துடலாம். கீழே பாருங்கள், ஒரு இன்ச் டிஸ்டன்ஸு அல்லது 1.25 இன்ச் டிஸ்டன்ஸு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 இன்ச் டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரா கூடுதலாக நான் லைன் போட்டிருக்கேன். இந்த இடம் பாருங்கள், நம்ம ஒரு முக்கோண ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், கீழே அப்படியே நேராக ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய லைனை அப்படியே நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்படியே பாருங்கள், கழுத்தை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மெத்தட்லேயே நீங்களும் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி லெட்டர்ஸில் எழுதிக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சே நம்ம மெயின் கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம். கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்தது அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து கட் பண்ணணும். ஏன்ட்ட இப்போ துணி இல்லாதனால இதுலையே 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? நம்ம வெளியில் துணி தைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத் அளவுக்கே பாருங்கள், மெயின் கிளாத்தை நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக அதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும், மேலே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியை மட்டும் கரெக்டாக மடிப்பு பகுதி சேமாக வச்சுட்டு அந்த அதே கட்டிங் அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி டபுளாக வந்து மடித்து போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு இருக்கக்கூடிய பீஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த கிராஸாக ஒரு லைன் போட்டிருந்தோம்ல நெக் பகுதியிலேருந்து அந்த ஹைட் அளவுக்கு கேன்வாஸ் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்போதுமே கரெக்ட் அளவாக எடுக்காமல் மேலே ஒரு 2 இன்ச்சும் கீழே ஒரு 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா கூடுதலாகவே நம்ம வந்து விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், மேலே ஒரு 1.5 இன்ச்சும் கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சே நம்மளுக்கு போதுமானது. அதே மாதிரி கீழேயுமே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11.25 இன்ச் வருது. அப்போ 11.25 இன்ச்சில் சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலத்தில் குறிக்காமல் ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணி இந்த மாதிரி உள்ள லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 இன்ச்சில் இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் கீழே 2 இன்ச் வரைக்கும் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வளைவு ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த ஷேப் வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கேலப்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பகுதியை தான் பாருங்கள், அந்த ஹைட்டு வந்து 3/4 இன்ச்சு தான். ஸ்கேலப்போட அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. அதனால் 3/4 இன்ச்சுன்னு நான் லைன் போட்டிருந்தேன். அதை ஒட்டியே பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி அவுட்லைன் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒன் சைடு வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அயன் பண்ணி எடுக்க போகிறோம். அயன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்டரை பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக மடித்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் ஒன் சைடு வந்து வலுவலுன்னு இருக்கும், இன்னொரு சைடு சொரன்னு இருக்கும். வலுவலுப்பாக இருக்கக்கூடிய பகுதியை அடிப்பக்கமாக வச்சுட்டு மேல் நோக்கி வர்றதை வந்து சொரப்பான பகுதியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? வலுவலுன்னு இருந்தால் தான் நம்ம அயன் பண்ணும்பொழுது தான் அந்த துணியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பசை போல் ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். தையலுக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் நம்ம கரெக்டாக வச்சு நல்லா ஹெவி சூட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக அயன் பண்ணிக்கலாம். வச்ச உடனே அயன் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்டினா அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே பொசுங்கி போயிடும். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹெவி சூடாக ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம். அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். 2 பீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் 2 பீஸுமே நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டோம். அடுத்து கேன்வாஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே அப்படியே ஒட்டுன மாதிரி வச்சுட்டு ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக படிமான தையல் போட்டுக்கலாம். ஏனோ தானன்னு போடக்கூடாது, அழகாக ஓரத்துலேயே தைக்கணும். இப்போ பாருங்க இந்த மெயின் கிளாத்தையுமே அப்படியே கேன்வாஸை ஒட்டியே அந்த வளைவு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீஸில் தைச்ச மாதிரியே இந்த பீஸ்லையுமே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே அப்படியே மடித்து விட்டுட்டு ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக தையல் போடணும். ஏன்னா இந்த பார்டர் தான் நம்ம நெக்குக்கு வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா. அதனால் அழகாக தையல் வந்து வளைவு நெளிவாக தைக்காமல் அப்படியே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து தச்சு வரணும். இதுலேயுமே பாருங்கள் அந்த அவுட்லைன் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை. கட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரவுண்டு ஷேப் இருக்குது. அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கீழே கிராஸாக ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த இடத்துல தான் அந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்க போகிறோம். பிசுறு பகுதியும் கேன்வாஸோட பிசுறு பகுதியும் ஒட்டுன மாதிரி வைக்காமல் நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு அந்த லைன் மேலேயே ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்லேயே பொறுமையாக தைக்கணும். 2 குத்தாக தான் குத்தி நம்ம தைச்சி வரணும். அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஸ்பீடாக தைக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்படியே 2 குத்தாக தைச்சி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். பொறுமையாகவும் தைக்கணும், அழகாகவும் தைக்கணும். வளைவு நெளிவாக நம்ம தைச்சிடாமல் தையல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே வளைவாக சூப்பராகவே இருக்கணும். கோணல் மணல்மாலாம் தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த அப்படியே வளைவு ஷேப்கே நம்ம அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் லேசாக ஒரு நூல் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இது எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்பிங் தைச்ச மாதிரியே இருக்கும். இல்லை இந்த இது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ நம்ம அயன் பண்ணிட்டு தான் நம்ம நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து பைப்பிங் தெரிகிற மாதிரி வைக்கிறனால அந்த லைனிங் கிளாத் ஒரு நூல் 2 நூல் நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு தான் நான் வந்து தையல் போடுறேன். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு பைப்பிங் தெரிகிற மாதிரி வேணாம், பார்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து சேஃப் எடுத்து விட்டுட்டா அழகாக அயன் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பைப்பிங் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா தனியாக நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க தேவையில்லை. இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டான மேட்சில் வந்து நம்ம போட்டு தைச்சிருந்தோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தையே நம்ம பைப்பிங் மாதிரி வச்சு நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் 100% கரெக்டான மேட்சில் இருக்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுமே அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு பாருங்கள் அழகாக நீட்டாக சூப்பராகவே தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடுமே பாருங்கள் அந்த ஸ்கேலப்லேயே அழகாக பொறுமையாக நம்ம வந்து படிமான தையல் போட்டு விட்டுட்டு அந்த சைடுமே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. பார்டரை யூஸ் பண்ணி தச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது போல் பாருங்கள் 2 பீஸையுமே கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அந்த பகுதியை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலை ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து படிமான தையலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம பைப்பிங் கொடுத்தும் தச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், எப்படி வேண்டுமானாலும் தச்சுக்கலாம். நான் இப்போ இந்த டிசைனுக்கு பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறேன். நார்மல் பைப்பிங் தான் நான் வந்து தைக்க போகிறேன். கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறது எப்படி, அப்புறம் தைச்சதுக்கப்புறமா த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பைப்பிங் தான் தைக்க போகிறேன். அதனால நம்ம கழுத்து பீஸை வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் மடித்து தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து துணியோட நல்ல பக்கத்தில் தான் இந்த கழுத்து பீஸை வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தைக்க போகிறோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிசுறு பகுதியை மேல் நோக்கி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள் பிசுறு தெரியாமல் மடித்து விட்டுட்டு கரெக்டாக 2 துணியுமே சேர்த்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக மெல்லிசாக ஒரே அளவாகவே உருட்டி தைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எந்த அளவில் வந்து நம்ம உருட்டுறோமோ அதே அளவு தான் முடிகிற வரைக்கும் உருட்டி தைக்கணும். ஒன்று தடிமனாகவும் அப்புறம் போக போக குறுகலாகவும் அப்படிலாம் தைக்கக்கூடாது. ஒரே அளவாக ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒரே அளவாகவே உருட்டி தைக்கணும். அப்போ தான் டிசைன் ப்ளவுஸுக்கு அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசைன் ப்ளவுஸுக்கு த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து படிமான தையல் போடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ நான் நார்மலாக பைப்பிங் தான் தைச்சிட்டு அந்த நுனி பகுதியில் ரோப் கொடுத்து நான் தைச்சிருக்கேன். இந்த சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம்.
நம்ம வந்து அழகாக மேல் பகுதியில் கழுத்து தச்சு ரெடி பண்ணிட்டோம். கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீழே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸை அந்த லைனிங் கிளாத்தோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் பிசுறு பகுதியெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துணியோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் பாருங்கள். அப்படியே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சைடுமே 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அந்த பட்டி பகுதியை இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இதை 4ஆக மடிக்கும் பொழுது இதோட சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டாட் வந்து பாருங்கள் கீழே வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கிறேன். 4 இன்ச்சு ஹைட்டுக்கு கூட நான் பிடிக்கலை. ஒரு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு தான் நான் வந்து பிடிக்கிறேன். ஏன்னா இந்த டிசைனுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கணும். நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே 4 இன்ச்சு ஹைட்டில் வந்து டாட் வந்து பிடிக்க வேணாம். இப்போ கரெக்டாக நம்ம வச்சுட்டு உள்ள பிசுறு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம 2 பகுதியுமே சேர்த்து வந்து இணைக்கணும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டரோட சென்ட்ரு பகுதியை அந்த டாட் வந்து கரெக்டாக வச்சுட்டு தான் இணைக்கணும். கரெக்டாக பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு உள்பக்கமாக பிசுறு வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரியே அந்த சைடுமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அந்த சைடு தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் வந்து நுனிப்பகுதியும் கரெக்டாக சேமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி வரக்கூடாது. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இணைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக இணைச்சி முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.